எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, இப்போ லைனிங் ப்ளவுஸ்ல ஃப்ரண்ட் டாட் போடுறோம் இல்லைங்களா, அந்த டாட் இன்சைட்ல தெரியாத மாதிரி எப்படி பண்றது அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாமா? ஓகே, தேங்க்யூ. இப்போ லைனிங் ப்ளவுஸ் பீஸ் லைனிங் ப்ளவுஸ் இதோட நம்ம சென்டர் டாட்டோட மார்க்கிங், இந்த சென்டர் டாட்டோட மார்க்கிங், அதாவது இந்த டாட் இந்த கோடு இதோட சென்டர் இங்க, இந்த சென்டர்ல இந்த டாட்டோட லெவல் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரம் நாம ஸ்டிச் பண்ண போறோம். ஓகேவா? ஸ்டிச் பண்ணியாச்சு, வெளியில எடுத்துட்டு இப்போ இந்த டாட் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த லைனிங் பீஸை இந்த பீஸோட இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு இப்படி ஒரு தையல் இப்படி ஒரு மடிச்சு விட்டுக்குவோம். அடுத்தது இந்த ப்ளவுஸ் பீஸோட கீழ் பகுதியில் இப்படி மடிச்சு விட்டுக்கிட்டு இப்போ இதோட நம்ம டாட்டோட அளவு இங்கே இருக்கு, அந்த அளவு இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் சேர்த்து மார்க் பண்ணி நம்ம பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இங்கே தையல் போட்டோம் இல்லையா, அந்த அளவு எவ்வளோ அப்படின்னு கணக்கு பண்ணி கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு தையல் போட்டிருக்கோம். இப்போ லைனிங்கும், அதாவது இந்த பக்கம் மடிச்சு விட்ட லைனிங்கு, இந்த பக்கம் மடிச்சு விட்ட ப்ளவுஸ் பீஸ் ரெண்டுத்தையும் ஒன்றா எடுத்து இப்படி வச்சிட்டோம். சரியா? ஆக்சுவலி இந்த டாட் வந்து ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் பார்க்கணும், இந்த டாட் இந்த பக்கம் போகக்கூடாது. ஏன்னா அதோட ஃபிட்னஸ் வந்து மாறும். இந்த பக்கம் போச்சுன்னா நம்ம கப்போட ஃபிட்னஸ் மாறும். அதுக்காக இந்த ஃப்ரண்ட் சைடு ஊக்கு பக்கமும் ஐ பக்கம் தான் இந்த டாட்டோட இது இந்த பக்கம் திரும்பி இருக்கணும். ஓகேவா? அடுத்தது ஊக்குப்பட்டி பக்கம் இருக்கிற டாட், அதுக்கும் அதே மாதிரி தையல் போட்டோம், நூலை கட் பண்ணிட்டோம். அடுத்தது அதே போல் இதை கீழ்ப்பகுதியில் மேல் பகுதியிலேருந்து கீழ்ப்பகுதி எடுத்து லைனிங் கீழ் பக்கமும் ப்ளவுஸ் பீஸ் மேல் பக்கமும் வச்சு ஒரு 1/4 இன்ச் லெவலில் பிடிச்சி எவ்வளோ தூரம் நமக்கு தேவையோ அவ்வளோ தூரம் நம்ம ஸ்டிச் போட்டதை தாண்டி லைட்டாக ஒரு நூல் எக்ஸஸ் பண்ணி பிடிச்சிக்க போகிறோம். பிடிச்சாச்சு, பிடிச்சிட்டோமா? அடுத்தது சென்டர் ஆமூல் டாட்டு அந்த ரவுண்ட் ஷேப் பண்ண நம்ம கணக்கு பண்ணியிருப்போம். அதுலேருந்து எவ்வளோ மார்க்கிங் அளவு நம்ம வச்சுருக்கோமோ அவ்வளோ தூரம் ஒரு தையல் போட்டாச்சு, மடிச்சாச்சு. இதை இன்சைடில் மடித்து ஒரு கோடு போட்டு மடிச்சுக்கிங்க. அடுத்தது ப்ளவுஸ் பீஸை கீழ்ப்பக்கம் மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ லைனிங் பீஸ் வெளியே எடுத்து வச்சாச்சு. இப்போ 3 பக்கமும் அந்த டாட் போட்டாச்சு. ஃபினிஷிங் பார்த்துக்கோங்க. இப்போ மேல் தையல் போட போகிறோம். 1 செகண்ட். இப்போ மேல் தையல் போடுறோம். மேல் தையல் போடும்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த டாட்டை இப்படி மடித்து வச்சு இந்த பக்கம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் எஸ்ஆர் பேஷன் சுமதி ராமன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.